ஒரு சேடான நியூஸோடு தான் வந்திருக்கேன். ரோஹித் சர்மா இஸ் கெட்டிங் ரிட்டையர்ட் ஃப்ரம் த ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஃப்ரம் அவருடைய கடைசி ஓடிஐ லார்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் அவர் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. பட் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் ட்ரூ. சர்மா இஸ் கெட்டிங் கோன ரிட்டையர் அப்படின்றது தான். அதை என்ன நினச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்தே இந்த நியூஸ் பரவலாக போயிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு இந்த செலெக்ஷனில் 2027 வேர்ல்ட் கப்பில் ஒரு இடம் இல்லை, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதுதான் ரோஹித் சர்மாட்டே சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரோஹித் சர்மா ஒரு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டாரு. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா லண்டனுக்கு ரீச் ஆகிட்டாங்க. லாஸ்ட்டு ஓடிஐ லார்ட்ஸில் ரோஹித் சர்மா பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஒன் லாஸ்ட் டைம். ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எதையும் மறக்கவே முடியாது. 2011 போட்ட ஒரு போஸ்ட் ட்வீட்டு, அதுக்கப்புறம் 2027 வேர்ல்ட் கப் ஃபஸ்ட்டு போடார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து எவ்ரி ரோஹித் ஃபேன்ஸ், எவ்ரி ரோக்கோ ஃபேன்ஸ், எவ்ரி கிரிக்கெட் ஃபேன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. இது சேட் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன். பேசுறதுக்கு வார்த்தை இல்லைனாலும் இதான் உண்மை. தேங்க்யூ ஹிட்மேன்.